இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது மதியானத்துல இருந்து வந்த தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். நம்ம முந்தைய வீடியோலயே சொன்ன மாதிரி லெபனானோடு இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை இஸ்ரேல் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 60 நாள் யுத்த நிறுத்தம் வருவதற்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கு. அதனால சவுத் லெபனான் பகுதியில பார்த்தா மக்கள்லாம் கொண்டாட்டத்துல இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியாயிருக்கு. ரெண்டு பக்கமுமே பொதுமக்கள் சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே நேரத்துல இது எப்படி சாத்தியம், எப்படி இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க போரை நிறுத்துறதுக்கான ஐடியால இஸ்ரேல் இல்லவே இல்லை. அதுல இருக்கும்போது எப்படி இப்போ ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஜோ பைடனுடைய அரசு தான் இப்ப கம்பல் பண்ணிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் வராங்க, வந்ததுக்கு அப்புறம் யுத்தத்தை கண்டினியூ பண்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் போறாங்கன்னு பேச்சு இருந்தாலும் சரி, ஜோ பைடன் ஆரம்பத்துல இருந்தே லெபனான் இஸ்ரேலுடைய யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இன்னொன்னு அவங்க தலைமையில இந்த சமாதானம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது கூட ஒரு விதத்துல அவசியமாக இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்க ட்ரம்ப் இருக்கக்கூடிய தைரியத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன பண்ணணும், இப்ப யுத்த நிறுத்தத்துக்காக சம்மதிச்சுதான் ஆகணும், கையெழுத்து போட்டுதான் ஆகணும். அப்படி இல்லாட்டினா இன்னும் 2 மாசம் இருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு பொருளாதார தடையை கொடுத்துருவோம், நீங்க மட்டும் கையெழுத்து போடாட்டினா உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணிடுவோம், உங்களை வீக் ஆக்கிடுவோம், அதுக்கப்புறம் லெபனான்ல இருக்கவங்களுக்கு அது ரொம்ப சாதகமா போயிருன்னு சொல்லிட்டு அவங்க அழுத்தம் கொடுத்ததாகவும், அதன் காரணமா தான் ஜோ பைடனுடைய அட்வைசர் இதை சொன்னதுக்கு பிறகுதான் இஸ்ரேல் இப்போதைக்கு சரி லெபனானோடு நம்ம நிறுத்துறது நல்லது அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாக ஒரு சில காரணங்கள் இப்ப வெளியாகி கொண்டிருக்குது. இருந்தாலும் இன்னுமே என்னென்ன விஷயங்களை பேசி வச்சிருக்காங்க அந்த ஒப்பந்தத்துல அப்படிங்கிறது இன்னும் முழுசா கிளியரா வரல. ஏன்னா இஸ்ரேலுடைய படைகளும் உள்ளக்குள்ள இருந்துட்டு இருக்குது. அங்க லெபனானுடைய போராளிகளும் வடக்கு இஸ்ரேலவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த லிட்டானி நதி பகுதியிலிருந்து அவங்க பின்னாடி போக சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, இந்த 2 மாசம் என்ன நடக்கும், அப்படியே அவங்க இருக்கிற இடத்துலயே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க உள்ளக்குள்ள என்ன நடக்க போகுது, மக்கள் எல்லாம் எப்படி குடியேற போறாங்க இப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்படியே 2 மாசம் அப்படின்னு நிறுத்தினா கூட அது ஒரு தற்காலிகமா தான் இருக்குமோ தவிர நிரந்தரமாவே லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. இதுல பார்க்கும்போது பிரான்ஸையும் இந்த தடவை சேர்த்திருக்காங்க. தொடர்ந்து லெபனானுடைய விஷயத்துல பார்த்தோம்னா பிரான்ஸ் என்ன பண்ணுவாங்க, கை கோர்த்துட்டே தான் இருப்பாங்க. லெபனானுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பிரான்ஸ் நிதியுதவி செய்யறது, போர்க்கப்பல் அனுப்புறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களும் எப்பயுமே இந்த சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் வரும்போது என்ன பண்ணிப்பாங்கன்னா, எங்களையும் சேர்த்திக்கோங்க, நானும் அறிக்கை கொடுத்தேன் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிரான்ஸுடைய மேக்ரோன் அவர்கள் அப்பப்ப எப்பெல்லாம் காசாவுடைய விஷயம் பேசும்போதும் லெபனானுடைய விஷயம் பேசும்போதும் நானும் சமாதானத்தை தான் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி நடுவுல பூந்துக்கிட்டு அவருடைய பேரை ஒரு ஹெட்லைன்ஸ்ல வர மாதிரியே வச்சுப்பாங்க. இந்த மேக்ரோன் அவர்களையும் அந்த சமாதான பேச்சுல அமெரிக்கா சேர்த்திருக்காங்க. அவரு முன்னாடி நின்றுதான் 2 பக்கமே சமாதானத்தை கொண்டு வரணும்னு விருப்பப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதுலயும் இப்ப காசாவுக்கு இதனால ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே காசால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஆதரவாக லெபனான் பதிலுக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப லெபனான்ல சமாதானம் வந்தா என்ன ஆயிரும்னா எல்லா கான்சென்ட்ரேஷனும் இஸ்ரேல்ல இருந்து அப்படியே காசா பக்கம் திரும்பிடும். லெபனானோடு சண்டை போட தேவையில்லைன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, அத்தனை ஆயுதங்களும் சரி அத்தனை படைகளும் சரி இருக்கக்கூடிய எல்லா கண்காணிப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே காசா பக்கம் திருப்பிடுவாங்க. முழுசா இது காசாவுக்கு பிரச்சனையாக போயிடலாம். ஏன்னா 2 மடங்கா என்ன ஆயிருவாங்க, இப்ப செய்யறதோட அதிகமா செய்வாங்க. இப்ப கொஞ்ச நாளா எப்ப லெபனானுடைய விஷயம் வந்துச்சோ அப்பதான் காசால இருந்த தரைப்படை குறைக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு பார்த்தா 40% தான் தரைப்படையே அங்க இருக்கிறாங்க. மிச்சம் 60% காசால தரைப்படையெல்லாம் இல்ல. அப்படி இருந்தும் வான் தாக்குதலையே அங்க பொதுமக்கள் இறந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை ஃபுல்லா லெபனான்ல நிறுத்திட்டாங்க அப்படின்னா எல்லாமே காசாவே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அங்க அதிகமாக்கப்படலாம். இன்னும் அவங்களுடைய ஒரு பிளானான அந்த வடக்கு காசாவை கைப்பற்றதுக்கான சான்ஸா இது போயிரும். ஏன்னா ஒரே நேரத்துல எல்லா பக்கம் சண்டை போட முடியாம இருக்கிறவங்களுக்கு கரெக்டா ஒரே ஒரு பக்கம் மட்டும் திரும்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஆயிருமே. ட்ரம்ப் வரக்குள்ள காசாவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, ஏற்கனவே சொல்லியிருந்தாரு வெஸ்ட் பேங்கை நான் இஸ்ரேலுடைய தலைநகராக அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலைமையில வெஸ்ட் பேங்கை ட்ரம்ப் வந்துட்டா கண்டிப்பா இஸ்ரேலுக்கு தான் சொந்தம்னு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கூட நம்ம ஒரு தகவலை சொல்லியிருந்தோம். அதனால அவர் வர்றதுக்குள்ள நம்ம காசாவையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாங்கிறதுக்காகத்தான் இவங்க இப்படி ஒரு வேலையை பண்றாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வியும் ஆய்வாளர்கள் எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு. இதற்கு நடுவுல ஈரான் தயார் நிலையில இருந்துட்டு இருக்காங்க. ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கக்கூடிய பதிலடியே நாங்க கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நேத்தும் அறிவிப்பு கொடுத்தாங்க, இன்னைக்கும் அறிவிப்பு கொடுத்தாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது அவங்க தரப்புல இருந்து ஒரு மாதிரியான அப்டேட்டான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு.
இது இல்லாம இன்னைக்கு இஸ்ரேல் வந்து பார்க்கும்போது சிரியால ஒரு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க. சிரியாவுக்கும் லெபனானுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு டனல் இருந்திருக்குது. அதாவது சிரியாவையும் லெபனானையும் சேர்க்கக்கூடிய ஏரியாவை சொல்றாங்க. அந்த நடுப்பட்ட ஏரியா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு டனல் இருந்துச்சு. அந்த டனல் நாங்க கண்டுபிடிச்சு அதை முழுசா அழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்ப சிரியால என்ன பண்ணிருக்காங்கன்னா, தொடர்ந்து வந்து லெபனானுக்கும் சிரியாவுக்கும் தரை வழியாக எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முழுசா அந்த தொடர்பெல்லாம் வந்து கட் பண்றதுக்காகவே அங்க வந்து பங்கர் பிளாஸ்டர் எல்லாம் போட்டு அந்த இடம் பெருசா ஒரு குழியெல்லாம் பண்ணி இந்த பக்கம் இருந்து அங்க யாரும் போக முடியாது, அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் யாரும் வர முடியாது. பத்தாவதுக்கு அந்த இடத்துல இஸ்ரேலுடைய ஆட்கள் எல்லாம் போட்டு வச்சு கேம்ப் எல்லாம் போட்டு வச்சு கண்காணிச்சுக்கோங்க. அங்கிருந்து ஈரான் வழியாக சிரியாவுக்கு வந்து சிரியா வழியாக வந்து லெபனானுக்குள்ள ஆயுதமோ ஆட்களோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க தொடர்ந்து வந்து ஆட்களை போட்டிருக்காங்க. அதுக்காக கூட வந்து அங்க வெடிப்பெல்லாம் ஏற்படுத்தினால ஒரு காரணத்தை சொல்லணுங்கிறதுக்காக அங்க டனல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா டனல் அங்க இருந்துச்சா இல்லையாங்கிறது வந்து இன்னும் உறுதியான தகவலா வரல. ஆனா இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டனலை நாங்க அழிச்சிருக்கோம், அதனாலதான் அவ்வளவு பெரிய பள்ளமே ஏற்பட்டிருக்குன்னு இருக்காங்க. அப்போ ஒரு டனலவே அழிக்கிற அளவுக்கு ஒரு பெரும் பள்ளம் ஏற்பட்டிருக்குன்னா எவ்வளவு பெரிய வெடிப்பை அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து சிரியாவுக்கும் லெபனானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை கட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து சிரியாவை வந்து என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் வந்து லெபனானோடு ஜாயின் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பிரிச்சா மட்டும்தான் ஈரானை தனியா வந்து டீல் பண்ண முடியும். ஈரானா வந்து டீல் பண்ணிக்கலாம், லெபனான் தனியா நம்ம டீல் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த ஒரு வேலையும் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு. இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு சமாதானம் எல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னா எந்த ஒரு அடியும் விழுகலையான்னு கேட்டா, சமாதானம் பேசிட்டாங்க, போர் நிக்க போகுது, இப்படிலாம் வந்து செய்திகள் வந்தாலும் சரி, இந்த நிமிஷம் வரையுமே ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்கும், இஸ்ரேல்ல இருந்து லெபனானுக்கும் தொடர்ந்து வந்து சண்டை நடந்து கொண்டே தான் இருக்குது. அவங்களும் ஏவுகணை தாக்குதல் பண்றாங்க. இன்னைக்கு கூட பெய்ரூட்ல வந்து அறிவிப்பெல்லாம் கொடுத்து கட்டிடங்கள் மேல வந்து தாக்கியிருக்காங்க இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து. அதே மாதிரி லெபனானும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய சில முக்கியமான நகரங்கள் மேலெல்லாம் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் சமாதானம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா தரப்புல இருந்தும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை நம்பி மக்களும் வந்து அங்க கொண்டாட்டத்துல இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியாகி கொண்டிருக்கு. அப்படியே இதெல்லாம் இல்லாம அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புடைய அட்டார்னி ஜெனரலாக இருக்கக்கூடிய பாம்போண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அசிஸ்டன்ட் வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இன்னி இதுவரையும் வந்து செஞ்சுட்டீங்க, ஓகே, இன்னி வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க பண்ணா FBI இன்டர்வியூக்கு நீங்க எடுத்துட்டு போகப்படுவீங்க. இனிமேல் வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து விசா கட் ஆயிரும், அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆவீங்க, உங்க மேல வந்து நிறைய ஆக்ஷன் எடுப்போம். அதனால பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளராக நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அமெரிக்காக்குள்ள போராட்டம் ஆர்ப்பாட்டம் எந்த ஒரு கூட்டமும் யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் இவங்க ஆட்சி வர்றதுக்கு ஒரு 2 மாசம் இருந்தாலும் சரி, இப்பவே சொல்லிட்டாங்க இன்னி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் உள்ளக்குள்ள நடக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அமெரிக்கால ஒரு பெரும் பிரச்சனையாக ஜோ பைடனுக்கு இருந்ததே அந்த மாணவர்களுடைய போராட்டமா தான் இருந்துச்சு. அப்போது அவங்களும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க விஷாவை கட் பண்ணிடுவோம், உங்களை ஜெயில போட்டுருவோம்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் மாணவர்கள் தொடர்ந்து வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, ஜோ பைடனுடைய அரசு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஈரான் தான், ஈரான் தான் இவங்களுக்குலாம் காசை கொடுத்து அமெரிக்காக்குள்ள வந்து இந்த மாதிரி செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அமெரிக்கா மேல பழிய போட்டிருந்தாங்க. அப்போது கூட ஈரான் சொல்லியிருந்தாங்க, நாங்கெல்லாம் இதை சொல்லல, அங்க இருக்கக்கூடிய மனிதாபிமானம் உள்ள மக்கள் தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அல் ஜசீராவெல்லாம் பத்தி பேசும்போது ரொம்ப ஒரு பெருமையாக வந்து அந்த மாணவர்களே பேசியிருப்பாங்க. அல் ஜசீரா மட்டும் இல்லாட்டினா எங்களுக்கு உண்மையான தகவலே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. மற்ற ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க சொன்னப்ப கூட அவங்க கொடுக்க மாட்டேன்னு மறுத்திருப்பாங்க. ஏன்னா நீங்க பொய்யான தகவலை தான் நீங்க போடுவீங்க, நாங்க வந்து என்ன சொல்றோமோ அதுக்கு நீங்க மாற்றான தகவலை போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு அல் ஜசீராவை வர சொல்லுங்கன்னு சொல்லிலாம் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க அமெரிக்காக்குள்ளேயே. அது ரொம்ப பேசுபொருளா மாறி இருந்துச்சு. இப்ப வந்து பார்க்கும்போது அவர்களுக்கே தடை விதிச்சிருக்காங்க. இப்படி வந்து மாணவர்கள் மட்டும் இல்ல, யாருமே வந்து இனி வந்து அமெரிக்காக்குள்ள இந்த மாதிரி போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே மறுபக்கம் வந்து இஸ்ரேலுக்குள்ள பார்த்தா அவங்களுடைய ஆர்எட்ஸ் பத்திரிகைக்கு வந்து பார்க்கும்போது, ஆர்எட்ஸ்ங்கிறது லண்டன் சார்ந்த ஒரு கம்பெனி தான். அவங்க வந்து பார்த்தா இஸ்ரேலுக்குள்ள இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்பப்ப நல்ல நல்ல தகவலா கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது அல் ஜசீரா இருந்தா எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரியான தகவல் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சட்ட மூலத்தை வந்து இஸ்ரேல் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு லா கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நமக்கு விருப்பம் இல்லாத, நமக்கு சேஃப்டி இல்லாத விஷயத்துல யார் சொல்றாங்களோ, அதாவது நாம் எதெல்லாம் வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லியும் நியூஸ்ல சொல்றாங்களோ அந்த சேனலை முழுசா வந்து என்ன பண்ணிடணும், வெளியேற்றிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு லா கொண்டு வந்து இப்ப ஆர்எட்ஸ் பத்திரிகையை வந்து அவங்களே வந்து முடக்கிறாங்க. இத்தனை நாளா நம்ம வந்து ஆர்எட்ஸ்ல இருந்து எத்தனையோ செய்திகள் எல்லாம் பார்த்திருப்போம். அது அவங்களுக்கே வந்து பாதகமா இருக்குது அப்படிங்கறதுனால, அவங்க ரொம்ப உண்மையா நேர்மையா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காம ஊடக சுதந்திரத்தை பறிக்கிறதுக்காக இப்படி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அவர்களுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அல் ஜசீராவை என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியான காரியத்தை பண்ணியிருக்காங்க.
இந்த அமெரிக்கா, இஸ்ரேலு, யூகே இவங்களாம் எப்படின்னா இவங்க வந்து மற்ற நாடு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்தா அதுல மூக்க நுழைச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கருத்து சொல்லுவாங்க. அங்கிருந்துட்டு இந்தியாவுக்கு கருத்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்குமே கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க யோக்கியமான்னு பார்த்தா இவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்கள இவங்க கண்ட்ரோலா தான் வச்சுட்டு இருக்காங்க. நியூஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்றவங்களுக்கு கூட அவங்களுக்கான உரிமை இல்லை. ஒரு தடவை ஆரம்பத்துல போர் ஆரம்பிச்ச போது சிஎன்என்ல என்ன சொன்னாங்கன்னா நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே இஸ்ரேல்கிட்ட கேட்டுட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் போடுறோம் அப்படிங்கறத கூட அவங்களே ஒரு தடவை வாயால சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மேற்கத்திய ஊடகங்கள் முழுவதும் அவங்க சொல்றத அப்படியே வந்து வாந்தி எடுத்து வைப்பாங்களோ தவிர வேற எதுவுமே வந்து அவங்க வந்து சுயமாக சொல்லவும் மாட்டாங்க, உண்மை நிலவரத்தை சொல்ல மாட்டாங்க. அதை மீறி யாராவது சொன்னா இந்த மாதிரி அல் ஜசீரா, ஆர்எக்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டத்தை பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல அவங்கள விட்டுக்கா முடக்கிடுவாங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.